சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறது போலீசார். சீமான் வீட்டின் முன்பு உருட்டுக்கட்டைகளுடன் நாம் தமிழர் கட்சியினர் நின்று கொண்டிருந்ததாக புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், சீமான் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கு? வணக்கம். பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததை அடுத்து பல்வேறு அதாவது தந்தை பெரியார் திராவிட கழகம், திமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டு மற்றும் அவருக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றன. நேற்று முன்தினம் மே 17 தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்டோர் பெரியார் அமைப்புகளில் சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக அறிவித்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினரும் உருட்டுக்கட்டையுடன் சீமான் வீட்டின் முன்பு நின்றிருந்தது குறித்து பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது நீலாங்கரை போலீசார் சீமான் மீது மற்றும் அவரது கட்சியினை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட பல்வேறு நபர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நீலாங்கரை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 150 ஆண்கள் மற்றும் 30 பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நீலாங்கரை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தந்தை பெரியார் திராவிட கழகம் மற்றும் உள்ளிட்ட அமைப்புகள் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது சீமான் மீதும் மற்றும் சீமான் அமைப்பை சேர்ந்தவர்கள் மீதும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக நீலாங்கரை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெரியார் இயக்கத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.